श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते श्रीवकुलभूषणमहागुरवे नमः। श्रीतरङ्गमहनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथपरब्रह्मणे नमः। श्री अलर्मेल्मङ्का नायिका समेत श्री श्रीनिवासपरब्रह्मणे नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृती। தெரியேன் பாலகனாய் பல தீமகள் செய்து விட்டேன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். ஒரு ஜீவன் பிறகு முன்னாடி அநேக அவதாரங்கள் எடுக்கிறது, மாறி மாறி பல பிறப்பும் பிறந்துன்னு சொல்லிட்டு புனரப்பி மரணம் புனரப்பி ஜரணம்னு இருக்குது. அதில் சஞ்சித பாபம் பிராரப்தங்கள்லாம் சேர்ந்து வர்றது. அந்த மாதிரி விஷயங்களை சுவாமி தேசிகன் இந்த 97வது ஸ்லோகத்திலே தயாசதகத்திலே சாதிக்கிறார். கீழ்ப்பாசரமான 96வது ஸ்லோகத்தை ஆசி விஷக்கிரகண கேளி நிபாம்சவஸ்தாம்னு சொல்லி ஒரு விஷப்பாம்பை பிடிச்சுன்னு ஆட்டின்னு இருக்கம்மா, அந்த விஷப்பாம்போடு விளையாடுவதற்கு எனக்கு ஒரு இஷ்டமாக இருக்குது, அந்த இஷ்டத்தை என் மனசுலேருந்து எடுத்துடு, இல்லைன்னா அந்த பாபம் என்ற பாம்பை என்னை கொன்னுடும்னு பிரார்த்தனை பண்ணார். பரந்து அங்கே இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, இந்த தயாதேவியானவள் நான் எவ்வளோ பாபம் பண்ணாலும் அது சீகரிச்சுண்டுறா, அதுக்கு மேலே என்னால் பாபம் பண்ணி அவள் வயிற்றை நிரப்ப முடியல அப்படின்னு சொல்லும் விதமான பாசுரங்கள் கொடுக்குறார் 97வது ஸ்லோகத்தில். ஔத்சுக்ய பூர்வ மோகிக்ய மகாபராதானு மாத பிரசாத இது மிச்சதி மே மனஸ்துவாம் ஆலிக்யதான்யரவதேஷமலப்ததிப்திஹ தாம் யஸ்ய கோவிஷகிரி சதுசோதயே த்வாம் அப்படின்னு 97வது ஸ்லோகம். ஔத்சுக்ய பூர்வம் உபகிருக்கிய மகாபராதான்னு சொன்னேன். அதனால் ரொம்ப கொடிய அபராதங்கள், ரொம்ப நான் ஆசைப்பட்டு பண்ணுறேன்னு எல்லா பாபத்தையும் இதை நான் என்ன பண்ணுறேன், உபகிருக்கிய ஒரு பிரீத்தியான உபகாரமாக உன்னுடைய திருவடியிலே கொண்டு நான் சமர்ப்பிக்கிறேன் அம்மான்னு. உன்னை சந்தோஷப்படுறதுக்கு நான் இந்த பாபம் என்ற உபகாரங்களை சமர்ப்பிக்கிறேன். பெருமாளை சிவைக்கு போனால் நம்ம உபகாரம் எடுத்துகிட்டு போகிறோம். ராஜா, குழந்தை, பெருமாள் இவாளெல்லாம் பார்க்க போனாக்கா கையில் உபகாரத்தோடு போகணுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. இங்கே இவருக்கே பிரீத்தியான தயாதேவி, இந்த தயாதேவியின் மேலே ஒரு 96 ஸ்லோகங்கள் பண்ண சுவாமி அந்த தயாதேவியை சந்தோஷப்படுத்துவதற்கு தான் செய்கின்றதான மிக கொடியமான பாவங்களை உபகாரமாக கொண்டு அவள் திருவடியிலே அதை சமர்ப்பித்து சந்தோஷப்படுறதுக்கு அதுக்கு அவர் ஆசைப்படுறார். சொல்கிறா, எனக்கு தாயான தேவி இருக்கா, இவ இந்த விஸ்வத்துக்கெல்லாம் உபகாரம் பண்ணுறா, விஸ்வோபகாரம்னு சொன்னார். இது 3 ஸ்லோகங்களே சொல்லிட்டார். ஆனால் இந்த தயாதேவிக்கு பிறந்த பிள்ளை அந்த தேவிக்கு என்ன பிரதி உபகாரம் பண்ண முடியும் தாயாருக்கு அப்படின்னு மிக்க ஆவலுடன் இருக்கும் காலத்திலே இந்த குழந்தை செய்ததான அநேக விதமான பாபங்கள் அபராதங்கள் அதையே உபகாரம் என்ற வஸ்துவாக்கி அந்த தாயை திருப்தி பண்ணுறதுக்கு ஆசைப்படுறது. ஒரு தாயாருக்கு குழந்தை விரோதி ஆகாது. ஆனால் கர்மவசத்தாலே இந்த குழந்தை பாபம் பண்ணுறது. இந்த லோகத்தினுடைய தாயாருக்கு அந்த பாபத்தை சமர்ப்பிக்கணும்னு ஒரு எத்தனம் பண்ணுறது. பாபத்தை போய் தாயாருக்கு சமர்ப்பித்தா சந்தோஷப்படுவாளோ,
ஆனால் தயாதேவி ஏற்றுக்கிறான்னு சொல்கிறார் சுவாமி தேசிகன். இப்படி நான் ஜன்மாந்தரமாக சம்பாதித்த பாபங்களை எல்லாம் உபகாரமாக்கி உன் திருவடியிலே சமர்ப்பிச்சுட்டேன். நீ அதை கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் ஆலிஹ்ய அப்படின்னு அதை நக்கி ஸ்வீகாரம் பண்ணிட்டாலாம் அந்த தேவி. அப்படி பண்ணியும் அவருக்கு அந்த திருப்தியானது ஏற்பட்ட அலப்த திருப்திகின்னு போட்டார் சுவாமி தேசிகனுங்க. இன்னும் குழந்தை கொஞ்சம் சமர்ப்பிக்க மாட்டானா, இன்னும் கொஞ்சம் பாபத்தை எனக்கு கொடுக்க மாட்டானா அப்படின்னு அவள் ஆசைப்படுறான்னு சொல்கிறார். இவ்வளோதான் நான் சம்பாரித்த பாபண்டா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குன்னு சொல்கிறார். இன்னும் இல்லையா நான் ஸ்வீகரிப்பதற்கு? என்னுடைய அருமையான குழந்தை எவ்வளோ கோடி கோட்டியாக சம்பாதிச்சுன்னு வருவான்னு எதிர்பார்த்தனே, இவ்வளோதானே சமர்ப்பிச்சிருக்கான் எனக்கு பாபத்தை அப்படின்னு தாயார் கேட்கும்படியாக ஒரு துணி வருது இங்கே. அது தாயாருக்கு அதிருப்தியாக இருக்குது, வருத்தப்படுகிறாய் அப்படின்னு தேசிகன் சாய்க்கிறார். ஆனால் அம்மா, நான் உனக்கு திருப்திப்படுத்தணும் தான் பிரயத்தனப்படுறேன், யத்தனப்படுறேன். ஆனால் உன்னோட பசியானது பெரும் பசியாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தியம்மானே. இந்த உலகமுண்ட பெருவாயன் அவனுடைய திருவயிறு எவ்வளோ பெருசு இருக்கு. அவனுக்கு சகியானவள் நீ, அவனைப் போலே ஆகாரம் உள்ளவள் நீ. உன்னோட திருவயிறும் பெருசாக இருக்கு. இன்னும் கேட்க சொன்னால் அவனை விட பெருசாக இருக்குமா. உன்னுடைய திருவயிற்றுக்கு என் பாவத்தை ஆகாரம் போட்டு ஆகாது அப்படின்ற ரீதியிலே வியாக்கியானங்கள் பண்ணுறா. என்னுடைய பாவத்தையெல்லாம் உண்டு ஒரு பிரளயம் செய்கிறாய். உன்னுடைய பிரளயத்தில் நான் செய்யும் பாபமானது லவலேசம் தான் இருக்குமா, உன்னை திருப்திப்படுத்த முடியலையேன்னு சொல்கிறார். நான் சரணாகதிக்கு முன் பண்ண பாவம் சஞ்சித பாவங்கள், அப்புறம் அதற்கப்புறம் பண்ணுகின்றதான பிராரப்த பாபங்கள், இது எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே உனக்கு. என் தாயாராகிய உன்னை தயாதேவியே, உன்னை திருப்தி நான் எப்படி செய்வேன் என்பது எனக்கு தெரியலையேம்மா. என் கர்மவசத்தாலே நான் சம்பாதித்த மொத்த பாவங்களையும் சமர்ப்பிச்சுட்டேனே அப்படின்னு உனக்கு இன்னும் இந்த பாவத்தை ஸ்வீகரிப்பதான அந்த பசி இன்னும் போலையோ அப்படின்னு பசியினாலே தபிக்கின்றாய். இது எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அற்புதமாக சாதிக்கிறார். ஔத்சூக்ய பூர்வம் உபகிருக்கிய மகாபராதானு மாத பிரசாத இது மிச்சதி மே மனஸ்துவாம் ஆலிஹ்யதாந்தி நிரவசேஷமலப்த திருப்திஹி தாம் யஸ்யஹோ விஷகிரி சதுசாதயே த்வாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அற்புதமாக சாய்க்கிறார். இந்த சீனிவாசனாலே தரிக்கப்பட்ட தவம் நீ நான் செய்தான பாபங்களையெல்லாம் ஆலிஹ்ய நக்கி ஸ்வீகாரம் பண்ணிட்டேன். அப்படி பண்ணியும் உன்னுடைய திருவயிற்றுக்கு அதை போரலையோம்மா. உன்னோட திருவயிற்றுக்கு லப்த திருப்தி ஏற்படாமல் அலப்த திருப்தியாக இருக்குது, திருப்தியிடாமல் இருக்கே. அதனாலே நீ வருத்தப்படுகிறாய் அப்படின்னு தவிக்கிறாய்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் அப்படின்னா எவ்வளோ பெரிய அபராதங்கள் பண்ணியிருந்தா தயாதேவி முழுக்க சீகரிச்சுருப்பா. இந்த மொத்த நான் பண்ணுகிற அபராதம் மொத்தத்தையும் சீகரிப்பதற்கு உண்டான தயை என்ற குணம் எவ்வளோ பெருசு இருக்கு அவகிட்டக இல்லையா. நான் அதை எவ்வளோ கொடியவன், நான் பண்ணுகின்ற அபராதங்களையே உபகாரங்களாக்கி அந்த தேவியினுடைய திருவடியிலே நான் சமர்ப்பிச்சிருக்கேனே. எனக்கு ஜீவன் கொடுத்து, ஒரு வித்வத்தை கொடுத்து, ஒரு கவி என்ற பட்டத்தை கொடுத்தெல்லாம் கொடுத்துருக்காளே. ஆனால் பிரதி உபகாரமாக நான் பண்ணுகின்றது என்னன்னு கேட்டால், ஒரு பழம் சமர்ப்பிச்சா, ஒரு துளசி சமர்ப்பிச்சா, ஒரு புஷ்பம் சமர்ப்பிச்சாலும் கூட சந்தோஷம். ஆனால் என்னால் நான் பண்ணுகின்ற அபராதங்கள் இருக்கே, அதை மட்டுமே நான் உபகாரங்களாக்கி சமர்ப்பிச்சுட்டேன் அவளுக்கு. அவளும் விசாலமான திருவுள்ளங்கொண்டு தன்னுடைய தயை என்ற குணத்தினாலே நான் பண்ணுகின்ற அபராதங்களையெல்லாம் உபகாரங்களாக ஸ்வீகரிச்சுட்டு
இன்னும் போரடப்பா, இன்னும் சமர்ப்பி என்று என்னை கட்டளையிடுவது போன்று இருக்கு. ஏ விஷகிரிநாதா, உன்னுடைய தயாதேவி அப்படி அனுக்கிரகம் பண்ணுறா எனக்கு. ஒரு வருத்தம், அவருடைய பசிக்கு என்னால் தீனி போட முடியலை அப்படின்னு. தீனின்னா இங்கே என்னன்னு கேட்டால், இவர் பண்ணுகின்ற அபராதங்கள்னு தன்னை நைச்சானுசந்தானம் பண்ணி சாதிச்சாரு சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தில். அதனால திரண்ட கருத்து என்ன இந்த பாசுரத்தேன்னு நாம் கேட்டாக்கா, நாம் பண்ணுகிற அபராதங்களை எல்லாம் ஒரு க்ஷணத்தில் தேவி எல்லாத்தையும் சீகரிச்சுன்றா. எவ்வளோ பண்ணாலும் பொறுத்துக்கிறா. பொறுமையின் ஒரு பக்குவமாக இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் காட்டுறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.